வணக்கம் நண்பர்களே. உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியுமானால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என்ற சிந்தனையுடன் இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நான் கேழ்வரகும் கருப்பட்டி வெல்லமும் வச்சு ஒரு ஹல்வா பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கு 1 கப் கேழ்வரகுல தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு நல்லா அதில் உள்ள கல் தூசிலாம் இல்லாமல் நல்லா கழுவி களைஞ்சி எடுத்துக்கோங்க. சுத்தமான கேழ்வரகாக இருக்கணும். அந்த கேழ்வரகை கிரைண்டரில் போட்டு நல்லா நம்ம மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதை கண்டிப்பாக கிரைண்டரில் தாங்க போட்டு ஆட்டணும். மிக்சியில் ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த கேழ்வரகு மாவில் உள்ள பால் சரியாக வராது. நீங்கள் என்னைக்காச்சும் இட்லி தோசைக்கு அரைக்கும் பொழுது இந்த கேழ்வரகையும் 1 கப் ஊற வச்சு அதை இந்த கிரைண்டரோடய தனியாக போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நல்லா தண்ணியாக கரைச்சி அப்படி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த கேழ்வரகு மாவில் உள்ள தோல் தனியாக அப்படி நின்றுடும். தோல் தனியாக வந்துடும். அந்த பால் எல்லாம் தனியாக அப்படியே திக்காக வடிகட்டி தனியாக பாலும் வந்துடும். அந்த 1 கப் கேழ்வரகுக்கு 1 கப் கருப்பட்டி வெல்லத்தை தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள மண்ணெலாம் இல்லாமல், கண்டிப்பாக மண் இருக்கும், மண் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த கேழ்வரகு பாலை விட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு அது நல்ல ஒரு கூழ் பதத்துக்கு வரும். இதில் ஏலக்காய் உப்பு எதுவும் போட தேவையில்லை. அந்த கூழ் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டும் பொழுது உங்களுக்கு அந்த அல்வா பதம் வந்துடும். அல்வா பதம் வந்ததும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். அதிக அளவு நெய் இது இழுக்கலை. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அப்புறம் தனியாக நான் ஒரு 4-5 முந்திரி பருப்பை அதே நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன். அந்த முந்திரி பருப்பையும் இதை கூட போட்டு ஒரு 30 செகண்ட் கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான கேழ்வரகுல அல்வா தயாராகிடுங்க. 1 வயசு குழந்தைக்கு கூட இந்த அல்வாவை தாராளமாக தரலாம். நம்ம எப்பயுமே கேழ்வரகுல கூழ், இட்லி, தோசை, அடை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஹல்வாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பசும்பாலில் இருக்கிற கால்சியம் சத்தை விட கேழ்வரகுல அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது. இதோடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை கேழ்வரகுல தான் செஞ்சுதான்னு தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.